ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா, அந்த ஆன்ட்டி அந்த குதிரை கதையில ஏதோ சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்னப்பா சொல்றாங்க? இவர் கனே ஆளு. டேய், அது குதிரை இல்லடா, நந்தி. அப்படியா? அது காதுல சொன்னா புரியுமா அதுக்கு? பேராண்டி, நான் சொல்றேன், நம்ம மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சிருப்போம்ல, அத அந்த நந்தி காதுல சொன்னா நந்தி கிடுகிடுன்னு ஓடி போய் உள்ள இருக்கிற சாமி கிட்ட சொல்லி நாம சொன்னதை நிறைவேற்றி கொடுத்துரும். அதுதான் இந்த நந்தியோட ஸ்பெஷல். அப்படியா? இதோ வரேன். எங்கடா போற? நந்தி காதுல என் விஷயத்த சொல்லிட்டு வரேன். என்னடா சொல்ல போற? அது எனக்கும் நந்திக்கும் இருக்கிற சீக்ரெட். நந்தி, என் ஸ்கூல் பிரின்சிபல் மிஸ் என்னை டார்கெட் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களை எப்படியாவது தண்ணியில அது காட்டுக்கு மாத்திரு. வேற ஒரு நல்ல மிஸ் அனுப்பி வை ப்ளீஸ். சீக்கிரம் போய் சாமி கிட்ட சொல்லு. சொல்றல்ல, சீக்கிரம் போ. என்ன பத்தி நந்தி போகவே மாட்டேங்குது? பேராண்டி, அது செலடா, அதுக்குள்ள இருக்கிற சக்தி தான் சாமி கிட்ட போய் சொல்லும். சக்தியா? அது எப்படி இருக்கும் பாட்டி? அது கண்ணுக்கு தெரியாதுடா. என்ன பத்தி வளர்ற? டேய் கவினு, நீ சொன்னத நந்தி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே போய் சாமி கிட்ட சொல்லிடும்டா. நீ கூலாரு, இங்க வா. சரி, நானும் என் மனசுல இருக்கிற விஷயத்த நந்தி காதுல சொல்லிட்டு வரேன். போமா. என்னடா இந்த பாட்டி ஏதாவது சொல்ல போறாங்களோ? நந்தி, என் பையன் இப்படி தனியா இருக்கிறத பார்க்க மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவனுக்கு ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா அவன் அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறான். அவனை நீ எப்படியாவது சம்மதிக்க வச்சிரு. பாட்டி என்னப்பா பண்ணிட்டு இருக்காங்க? தெரியலையே. பாட்டி என்ன பாட்டி வேண்டிக்கிட்டீங்க? வேண்டுதல வெளியில சொல்ல கூடாதுடா. அத சொல்லிட்டீங்களே பாட்டி. நான் எங்க சொன்னேன்? அதான் நந்தி கிட்ட சொல்லிட்டீங்களே. நந்தி கிட்ட சொல்லலாம், ஆனா வேற யார்கிட்டயும் தான் சொல்லக்கூடாது. சரி பாட்டி. அப்பா, நீ எதுவும் வேண்டிக்கலையா? போய் ஏதாச்சும் வேண்டிக்கோப்பா. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வேண்டிக்கிட்டா நந்திக்கு ஓடி ஓடி கால் வலிக்கோல. மொத்தமா எல்லாரும் சொல்றதே சொல்லிட்டா சாமி கிட்ட போய் அதுவும் சொல்லிடும்ல. போப்பா, போய் வேண்டிக்கோப்பா. சரி, நானும் என் கோரிக்கையை சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது என் பையன் கவின் தான். கேட்கலையே. என் பெண் குழந்தைய தான் நான் தவற விட்டுட்டேன். அந்த பெண் குழந்தை கிட்ட காட்ட வேண்டிய பாசத்தையும் சேர்த்து நான் கவின் கிட்ட காட்டுறதுனால எங்க அம்மாவுக்கு அவனை ரொம்ப செல்லமாவும் தப்பாவும் வளர்க்கறதா தோணுது. என் கவினுக்கு இந்த உலகத்துல எந்த குறையும் இல்லாம நான் நல்லா வளர்க்கணும். அதுக்கு எந்த தடையும் வராம நீ தான் பாத்துக்கணும்.
வேண்டிக்கிட்ட? உன் அப்பன் நீ நல்லா இருக்கணும்னு தாண்டா வேண்டிப்பான். உனக்காக வேண்டிக்கிறத தவிர அவனுக்கு வேற என்ன வேண்டுதல் இருக்க போகுது? சரி வாங்க, அப்படியே அம்மன் சன்னதிக்கு போயிட்டு சரி. வந்துருவோம். வாங்க. பா, நீங்க கவினை கூட்டிட்டு போங்க. எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் இருக்கு, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வாங்க. பாப்பா. ஆன்ட்டி, என்னம்மா? அந்த சிலைக்கிட்ட நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நீங்க பேசுறது அதுக்கு கேக்குமா? கேக்குமா? நாம என்ன வேண்டிக்கிறோமோ அத நந்தி காதுல சொன்னா அது உள்ள இருக்கிற சாமி கிட்ட சொல்லும். நாம நினைச்சது கண்டிப்பா நடக்குமா. நீ வேணும்னா கூட வேண்டிக்கோமா. நந்தி, எங்க அம்மா என்ன வலசரவாக்கம் அரண் பப்ளிக் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அரண் பப்ளிக் ஸ்கூலா? நம்ம பையன் படிக்கிற ஸ்கூலாச்சே. ஆனா அவங்க கிட்ட காசே இல்ல. 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணுமா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கட்டுறதுக்காக பணத்தை தேடிய அம்மா அங்க இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு அப்பா இருந்திருந்தா கூட அத கட்டியிருப்பாரு. எனக்கு தான் அப்பா இல்லல. அதனால எங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாது. எங்க அம்மா யாருக்கிட்டையும் உதவி கேட்டதே கிடையாது. கேட்கவும் ரொம்ப யோசிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்கற? என்ன அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க. அவங்க மனசை மாத்தி விட்டு அவங்க கஷ்டப்பட வேணாம். சின்ன குழந்தை எவ்வளவு அழகா பேசுது. நந்தி, நீ என்னோட வேண்டுதலை மட்டும் நிறைவேற்ற கூடாது. இங்க வந்து உன் காதல எத்தனை பேர் அவங்களுக்கான விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவங்களோடதையும் நீ சாமி கிட்ட சொல்லி கண்டிப்பா நிறைவேற்றணும். நான் சொல்றது புரியுதா?